இன்றைக்கி சிக்கன் செட்டிநாடு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, பிரியாணி இலை, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ், மராட்டி மொக்கு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், தேங்காய். அப்புறம் தேவையான அளவு சிக்கன். வெங்காயம் நறுக்குனது 3 வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் 4 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், மிளகாய்த்தூள். இது கார்னிஷிங்க்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி பொடியாக நறுக்குனது. அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, மிளகு, வரமிளகாய் இலை எல்லாம் போட்டு வறுத்து அரைக்கணும். நல்லா 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா மணம் வர வரைக்கும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் லைட்டாக ஆயில் கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இது நல்லா வதங்கி ஒரு மணம் வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சது எடுத்துக்கலாம். இந்த அளவு 1 கிலோ சிக்கனுக்கு தேவையானது. இப்போ தேங்காயை ஆட் பண்ணி தேங்காய் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். சில பேர் தேங்காய் அதிகமாக கூட ஆட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி தேங்காயோட அளவை மாற்றிக்கலாம். உங்களுக்கு தெரியும், இப்போ கலர் மாறி இருக்கு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கப்புறம் லெட் இட் கூல் ஃபார் சம் டைம். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் தேவையான அளவு. எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ நறுக்கி வைத்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். இது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடணும். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மஞ்சள்தூள், மிளகாய் தூளை ஆட் பண்ணணும். இப்போ மஞ்சள், மிளகாய் தூளை ஆட் பண்ணியாச்சு. இதனுடைய பச்சை வாசம் எண்ணெயில் கரைஞ்சி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, பச்சை வாசம் போனதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணணும். புதினா கம்ப்ளீட்டாக நம்ம சாய்ஸ் தான். சில பேருக்கு புதினா மனம் பிடிக்கும், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். இங்கே புதினா வாசம் போனதும் இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணணும். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரியிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு பொடியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதனோட பச்சை வாசம் போகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேவையான சிக்கனை ஆட் பண்ணணும்.
எல்லா மசாலும் சிக்கனுக்குள்ளே நல்லா படுற மாதிரி கலரி விட்டுக்கணும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். அளவை ஆட் பண்ணிக்கலாம். பிறகு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி டைப் வேணும்னா இதே தண்ணி போதும். இன்னும் கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா வேணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கிரேவி அதிகமாக வேணுன்றதுக்காக. ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வேக விடணும். 20 to 30 மினிட்ஸ் கம்பல்சரி சிக்கன் வேகணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடிடலாம். இப்போது சிக்கன் ரெடியாக இருக்கும், பார்க்கலாமா? சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போது நம்ம கடைசியாக ஆட் பண்ண வேண்டிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். இது உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும், 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் இதை செஞ்சு 2 விசில் விட்டால் போதும். 10 to 15 மினிட்ஸில் எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் தூவி விட்டாச்சு மேலே. இது 1 நிமிஷம் கொதி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்தோட சிக்கன் செட்டிநாட் ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க.